சென்னையில் 30 இளைஞர்களுக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திருமணம் நடத்தி வைக்கிறார். அதனை நேரலையில் பார்க்கலாம். நடத்தி கொண்டிருக்கிறார். நம்முடைய திராவிட மாடல் அரசு பொறுப்புக்கு வந்ததிலிருந்து அண்ணன் அவர்களுடைய முயற்சியால் கிட்டத்தட்ட 2600 கோயில்களுக்கு குடமுழக்கு நடத்தப்பட்டுள்ளது. நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி அமைந்த பிறகுதான் ரூபாய் 7400 கோடி மதிப்புள்ள 7500 ஏக்கர் அளவிலான கோயில்கள் நிலங்கள் மீட்கப்பட்டுள்ளன. கிட்டத்தட்ட 1,82,000 ஏக்கர் அளவிலான கோயில் நிலங்கள் அடையாளம் காணப்பட்டு அளவீடு செய்து முடிக்கப்பட்டுள்ளன. அது மட்டுமல்ல, அவருடைய சாதனைகள் நீண்டு கொண்டே போகின்றது. அன்னதான திட்டங்கள், கல்விப்பணி, அறப்பணி என இந்து சமய அறநிலைத்துறை எடுக்கும் முயற்சிகள் அத்தனைக்கும் என்னுடைய பாராட்டுகள், வாழ்த்துக்கள். இதற்கு முந்தைய ஆட்சியினர் இந்து சமய அறநிலைத்துறை சார்பாக திருமணங்களை நடத்தி வைக்கின்ற இந்த திட்டத்தையே நிறுத்தி வச்சிருந்தாங்க. நம்முடைய திராவிட மாடல் அரசு, நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு அண்ணன் சேகர்பாபு அவர்கள் 2022 முதல் இன்று வரை கிட்டத்தட்ட 1800 திருமணங்களை நடத்தி வைத்திருக்கின்றார். இந்த ஆண்டு இன்னும் 700 திருமணங்களை நடத்த அதற்கான பணிகள் முயற்சித்துக் கொண்டிருக்கிறார். இங்கே 30 திருமணங்களையும் சீர்வரிசையுடன் சிறப்பாக ஏற்பாடு செய்துள்ள இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சருக்கும் அண்ணன் சேகர்பாபு அவர்களுக்கும் அந்த துறையை சேர்ந்தவர்களுக்கும் அனைத்து அதிகாரிகளுக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு பெண்ணுக்கு திருமணம் ஆகின்ற பொழுது பொதுவாக தாய் வீட்டிலிருந்து சீர்வரிசையை அனுப்புவார்கள். இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உங்களுக்கு தாயாக இருந்து நம்முடைய திராவிட மாடல் அரசு சார்பாக 30 ஜோடிகளுக்கும் சீர்வரிசை பொருட்களை கொடுத்திருக்கிறாங்க. உங்களுடைய பலருடைய அந்த பெயர் பட்டியலை நான் படித்து பார்த்தேன். பெயருக்கு பின்னால் படிப்பை குறிக்கின்ற வகையில் பிஇ, ஒவ்வொருத்தருடைய பெயருக்கு பின்னாடியும் பிஇ, எம்பிஏ, எம்எஸ்சி போன்ற பட்டங்கள் அதில் இடம்பெற்றிருந்தன. அதிலும் குறிப்பாக இங்கே மணமகள் 95% சகோதரிகள் பட்டதாரிகளாக இருக்கின்றார்கள். அதில் ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இதெல்லாம் வெறும் தமிழ்நாட்டில் மட்டும்தான் சாத்தியம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 100 ஆண்டுகளுக்கு முன்பு உங்களுடைய தாத்தா பாட்டி காலத்தில் இதெல்லாம் சாத்தியம்னா நிச்சயமா சாத்தியம் கிடையாது. அப்பெல்லாம் படிப்பதற்கு, பெண்களுக்கு குறிப்பா படிப்பதற்கு உரிமையே கிடையாது. இன்றைக்கு நம்முடைய வீட்டு பிள்ளைகள் பின்னால், பெயருக்கு பின்னால் படிப்பு ஒரு பட்டமாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்றைக்கு படிக்க விடாமல் செய்த அந்த அழிவிலிருந்து நம்முடைய மக்களை மீட்டெடுத்து மாபெரும் புரட்சியை இந்த மண்ணில் நிகழ்த்தி காட்டியதுதான் நம்முடைய திராவிட இயக்கம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த திராவிட இயக்கத்தாலும் தான் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழர் கலைஞருடைய வழியில அவருடைய உழைப்பாலும் அவருடைய தந்த திட்டங்களாலும் நிகழ்ச்சியில் பேசிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் திமுக ஆட்சியில் இதுவரை 1000க்கும் மேற்பட்ட திருமணங்கள் முடித்து வைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டு மேலும் பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டு பேசினார். விவரங்களை பின்னர் வரும் செய்திகளில் விரிவாக பார்க்கலாம்.